வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். சமீபத்துல கடந்த 20 நாட்களாகவே அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. செய்தித்தாள்களையும் சரி, நம்மளுடைய யூடியூப் மற்றும் டிவி சேனல் எல்லாத்துலயுமே எடுத்தீங்கன்னா, 2 விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. 1 நம்மளுடைய அகமதாபாத்ல நடந்த விமான விபத்து. 2வது இஸ்ரேல், ஈரான் வார். இது தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மெதுவாக தான் ஆரம்பிச்சாங்க. தற்போது தீவிரமடைந்து வருகிறது. 2 நாடுகளுமே சரிசமமாக அ அணுகுண்டுகளையும், ராக்கெட்டுகளையும் வீசிக்கொண்டு போர் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. டெய்லி நம்ம செய்தித்தாள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இது இன்னும் அடுத்த 2 வாரங்களுக்கும் நீடிக்கும். ஏன்னா 2 வாரங்களுக்கு வரைக்கும் அதுக்கப்புறமாக அமெரிக்காவுடைய தலையீடு இருக்குமா? இல்ல ரஷ்ய அதிபர் என்ன பண்ண போறாரு? இப்படி உலக நாடுகள் வழியாக போதா? இல்ல ஐநா கூட்டமைப்பு உள்ள ஏதாவது சமரச நடவடிக்கைகள் ஈடுபட போகுதா? இது எல்லாமே இன்னும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னே தெரிகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைகள் எவ்வாறு இருக்கிறது? இந்திய பங்கு சந்தைகளில் இந்த இஸ்ரேல் ஈரான் வார் எவ்வாறு எதிரொலிக்கிறது? இந்த சமயத்துல நாம செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போர் நடவடிக்கைகள் வந்தாலே ஒரு பெரிய பேனிக் வந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உக்ரைன் வார் வந்தது இல்லையா? அப்பயும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய சரிவை சந்தித்தது. அப்ப இதே மாதிரி ஈரான் உடைய வார், இஸ்ரேல் ஈரான் வாரும் பெரிய லெவல்ல நம்ம இந்திய பங்குச்சந்தைகளில் பாதிக்குமா? அதனால நம்ம ஏற்கனவே வச்சிருக்க போர்ட்போலியோ வச்சிருக்க ஷேர்ஸ் எல்லாமே நம்ம செல் பண்ணிடலாமா? இல்ல புதிதாக வாங்குவதற்கு இது ஏற்ற தருணமா? இப்படி பல கொஸ்டின்ஸ் இந்த மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு. ஸோ இந்த போர்க்கால சூழ்நிலையில நம்ம எந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் தவிர்க்கலாம், எந்த செக்டர்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்பாடு நம்மளுடைய இஸ்ரேல் ஈரான்ல இருந்து நமக்கு என்ன மாதிரி ஒரு பாதிப்பு, ஏன் நம்ம இதை கண்டு பாதிப்பு அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ட்ரேடு இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா $2.1 பில்லியன் ஏற்றுமதி ஆகுது. அங்கிருந்து இறக்குமதி ஆகிறது 1.6 பில்லியன் இறக்குமதி ஆகுது. ஸோ அதனால அந்த ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் இல்ல இஸ்ரேலுடைய நேரடியாக தொடர்பு வைத்துள்ள வணிக வர்த்தகங்கள் முதலியவை எல்லாமே கொஞ்சம் இறக்கத்தையே சந்திக்கும். ஏன்னா அதே மாதிரி ஈரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80% எண்ணெயை நம்ம இறக்குமதி செய்யறோம். 40% ரஷ்யால இருந்தும், மீதி இருக்கிறத மற்ற கண்ட்ரில இருந்தும் நம்ம என்ன பண்றோம், இறக்குமதி செய்யறோம். அப்ப ஈரானுடைய பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளுடைய க்ரூட் ஆயில் பிரைஸ் என்ன ஆகும், ஏறிக்கொண்டே வரும். இப்படி க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறிக்கொண்டே வந்தா அது இன்ஃபிளேஷனை என்ன பண்ண ஆரம்பிக்கும், பாதிக்க ஆரம்பிச்சிடும். இன்ஃபிளேஷன் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். இன்ஃபிளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா அது ஷேர் மார்க்கெட்டுக்கு அவ்வளவாக நல்லது அல்ல. ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி சைக்கிளிங் மாதிரி தொடர்பு கொண்டது இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ், இன்ஃபிளேஷன், அதே மாதிரி ரூபாயோட மதிப்பு எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நமக்கு நிச்சயமாக பங்கு சந்தைகள் எதிரொலிக்குது. ஆனா பெரிய லெவல்ல ரஷ்யா உக்ரைன் வார் அளவுக்கு இந்த வாருடைய பிரச்சனை இன்னும் பெரிய லெவல்ல நம்ம மார்க்கெட்டை பாதிக்கல. ஏன்னா 25,000 அப்படிங்கிற இடத்துல இருந்த நிலைமை மாறி தற்போது 24,500, 24,300 வரைக்கும் வர்றாங்க. மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 700 பாயிண்ட்ஸ்லேயே தான் நின்றுட்டு இருக்குது. ரொம்ப டீப்பா இறங்கல. ஏன்னா எந்த கண்ட்ரிக்கு எந்த கண்ட்ரியோட ஆதரவு இருக்குது, இது பெரிய லெவல்ல பிரச்சனையாக மாறும்போது தான் நம்மளுடைய மார்க்கெட்டும் சரிவை சந்திக்கும். தற்போது உள்ள சூழ்நிலையில பெரிய சரிவெல்லாம் சந்திக்கலாம் இல்லை. போன வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருந்தது. ஸோ ஒரு நாள் அப் ட்ரெண்டு, ஒரு நாள் டவுன் ட்ரெண்டு, இந்த மாதிரி விஷயங்களாக தான் இந்த டிராவல் ஆயிட்டே இருக்குது. அடுத்த வாரத்தை பொறுத்த மட்டும் நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வேற இருக்குது. ஸோ அதனால மார்க்கெட் அப்படிங்கிறது பெரிய ஒரு வாலட்டைலோட ஒரு சைட் பேஸா தான் இருக்கும். அடுத்த 2 வாரங்களுக்கு அப்புறம் தான் இந்த போர் இன்னும் கண்டினியூ ஆகுதா, இல்ல நிறுத்தத்திற்கான ஏற்பாடுகள் ஏதாவது தெரிந்தால் மட்டும்தான் மார்க்கெட் இனிமே அடுத்த கட்டத்தை நோக்கி பெரிய லெவல்ல மூவ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு 500ல இருந்து 600 பாயிண்ட் நிப்டி சொல்றேன், அந்த இடத்துலயே தான் உங்களுக்கு டிராவல் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த இஸ்ரேல் ஈரான் வார்னால அதிகமாக முதல்ல நம்ம பாதிக்கப்படக்கூடிய சில செக்டர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். அதுல உள்ள கம்பெனிகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த கம்பெனிகள்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறிய சரிவை சந்திக்கும். பேனிக் ஆக வேண்டாம். மறுபடியும் பிரச்சனைகள் சால்வ் ஆகும்போது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனிகளாக இருக்கும் பட்சத்துல பெரிய லெவல்ல நமக்கு இந்த கம்பெனிகள் பிரச்சனையை உண்டு பண்ணாது.
ஸோ அதுபடி பார்க்கும்போது ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க தான் முதல்ல பெரிய லெவல்ல பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அதனால டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் இதெல்லாம் அதிகரிக்கும். அதன் காரணமாக ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசி, ஓஎன்ஜிசி போன்ற கம்பெனிகள் எல்லாமே சற்று சரிவை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஏன்னா மூலப்பொருட்களுக்கான விலை ஏறும்போது அவங்க இந்த ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள்லாம் சற்று சரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இஸ்ரேலை சார்ந்த பங்குகள், அங்க வணிக வர்த்தகங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா? அதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ். ஏன்னா இஸ்ரேலுடைய ஹைப்பா துறைமுகத்துல இவங்க நிர்வாகம் பண்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு அதானி போர்ட் ஷேர்ஸ் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு வருது, இறங்கி கொண்டே வருது. அடுத்தபடியாக பார்மசி பங்குகள் பாத்தீங்கன்னா சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, லூபின் போன்ற பங்குகள் எல்லாமே இஸ்ரேல் டாரோ நிர்வாகத்துல வந்து பங்கு வகிக்கிறாங்க. அதனால இந்த கம்பெனிகளுடைய விலையும் சற்று தொய்வை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக மூன்றாவதாக ஐடி கம்பெனி. ஐடி கம்பெனிகள் எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய சர்வீஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஈடுபடக்கூடிய டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா போன்ற கம்பெனிகள் போன்றவையும் பார்த்தீங்கன்னா சற்று சரிவை சந்திக்கின்றது இந்த போர் நிமித்தம் காரணமாக. இறுதியாக பார்த்தீங்கன்னா சில ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து இஸ்ரேலுக்கு வந்து அதிகமான அளவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி தான். 613 மில்லியன் பங்கு வகிக்குது. அடுத்து இன்ஜினியரிங் அண்ட் குட்ஸ் 445 மில்லியன், எலக்ட்ரானிக்ஸ் 213 மில்லியன், கெமிக்கல்ஸ் 114 மில்லியன், ரைஸ் மட்டுமே 103 மில்லியனுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் 93 மில்லியன், கிளாஸ்வேர் 85 மில்லியன்ஸ், காட்டன் யான் 90 மில்லியன்ஸ், மெடிக்கல் ட்ரக்ஸ் 44 மில்லியன்ஸுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால இதுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே கொஞ்சம் என்ன ஆகும், இந்த போர் நிமித்தம் காரணமாக சற்று சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ்ல இருக்கக்கூடிய கல்யாண், டைட்டன் போன்ற நிறுவனங்களும் இதன் காரணமாக இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேபிட்டல் குட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்என்டி, என்எம்டிசி போன்ற கம்பெனிகளும் சற்று சரிவை சந்திக்கும். இறுதியாக பேங்க்னு பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இஸ்ரேல் மற்றும் ஈரானோடு வர்த்தக தொடர்புகள் வைத்திருக்கும் காரணத்தினால தான் கொஞ்சம் இறங்குது. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஃபண்டமெண்டல்ஸா இந்த கம்பெனிகள் எல்லாமே நல்ல கம்பெனிகள் தான். ஸோ அதனால இந்த கம்பெனிகளை வைத்திருக்கவங்க இறங்குதேன்னு சொல்லிட்டு பேனிக் ஆக வேண்டாம். அடுத்த 2-3 வாரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும் போது மறுபடியும் இந்த கம்பெனிகள் தங்களுடைய ரேலியை தொடங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி கம்பெனிகளை நம்ம வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நன்கு தெரிந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ். ஏன்னா போர் அப்படின்னாலே டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் தான் வந்து முக்கியத்துவம் பெறுது. ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிகளான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பாரத் டைனமிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், மசகான் டெக், ஜிஆர்எஸ்சி, கொச்சின் ஷிப்யார்ட் போன்ற இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நீங்க இந்த சூழ்நிலை வாங்கினீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்லையும் இந்த பிரச்சனையும் போதும் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலயும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 511 கோடிக்கு இப்போ ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸ்மால் சேட்டலைட் லான்ச் எல்லாம் வெஹிக்கிள்ஸ் பண்றதுக்கு பாரத் டைனமிக்ஸ் எல்லாம் மிஞ்சி அவங்க இந்த போட்டியில ஜெயிச்சு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கம்பெனி ஒரு நல்ல ஆர்டரை வாங்கியிருக்காங்க. ஸோ விலை சற்று அதிகமாக இருந்த போதிலும் இந்த கம்பெனிகள்லாம் நீங்க வாங்கி வைக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துட்டு தான் இருக்கு. போர் அப்படிங்கிறது இப்பெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக மாறிவிட்டது. ஸோ அதன் காரணமாக இந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய போர்ட்போலியோ இறங்காம ஒரு ஸ்டரமா இருக்கணும் அப்படின்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது உங்க போர்ட்போலியோ இருக்கணும். எல்லாரும் வைத்திருப்பீங்க. இப்பயும் வச்சிருந்தீங்கன்னாலும் கூட ஒரு நல்ல லாபத்தையும் கூட நம்ம இந்த சமயத்துல அடுத்த 2-3 வாரங்கள்ல நம்ம பதிவு செய்யலாம். அடுத்தபடியாக கோல்டு. இந்த மாதிரி போர்க்கால சூழ்நிலை நிகழும் போது கோல்டுடைய ரேட் எப்போதுமே அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். கடந்த 15 வருடங்களாக நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்க வெப்பன்ஸ் வார் அனௌன்ஸ் பண்ணாலும் சரி, பெரிய கண்ட்ரிகள் ஈடுபட்டாலும் சரி, அல்லது இஸ்ரேல், ஈரான், ஈராக் இந்த மாதிரி கண்ட்ரிகள் பிரச்சனைக்கு ஆளானாலும் சரி, உங்களுக்கு கோல்டுல தான் அடுத்து என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. ஏற்கனவே ட்ரம்ப் ட்ரேட் வார் காரணமாக கோல்டை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக நினைத்து அதுல இன்வெஸ்ட் பண்ண காரணத்தினால்தான் கோல்டு பயங்கரமா ஏற்று இருந்தது. பத்தாவதுக்கு இப்ப இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இந்த கோல்டுடைய ரேட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். ஸோ கிராம் 10,000க்கு போனாலும் உங்களுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால கோல்டு ரிலேட்டட் கம்பெனிகள்னு பார்த்தீங்கன்னா இங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸ் வாங்கலாம். ஆனா அது ஏற்கனவே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பிரச்சனை இருக்கிறதுனால
தனிப்பட்ட முறையில் கோல்டு இடிஎஃப், அந்த மாதிரி கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப், இதெல்லாம் உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் வச்சுக்கவங்களுக்கு டைரக்டா நீங்க ஷேர்ஸ் வாங்குற மாதிரியே வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கலாம். அல்லது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் சொல்லக்கூடிய கோல்டுக்கு தராங்க இல்லையா, முத்தூட் ஃபினான்ஸ், இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிகளும் நீங்க தாராளமாக இந்த சூழ்நிலையில நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளலாம். இந்த போர்க்கால சூழ்நிலையிலும் இந்த கம்பெனிகள்லாம் கோல்டு ஏறுவதன் காரணமாக விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியாக ஆயிலுக்கு பிரச்சனை ஆகுது இல்லையா, அப்ப ரிலேட்டட் எனர்ஜி, ஆயிலுக்கு மாற்றுதலாக இருக்கக்கூடிய எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் என்று எண்ணி ஆயிலுக்கு மாறுதலாக இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, கிரீன் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, இது சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் வாரே எனர்ஜிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போன வாரம் பயங்கர அப்பு. ஸோ அதனால ஆயிலுக்கு மாறுதலாக எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி தரக்கூடிய கம்பெனிகள் ஷேர் மார்க்கெட்ல நிறைய லிஸ்டட் கம்பெனிஸ்கள் இருக்காங்க, நிறைய பதிவுல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி கிரீன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் தரக்கூடிய கம்பெனிகளும் இந்த சமயத்துல உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு லாபம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், அதே மாதிரி ஆயிலுக்கு மாறுதலாக இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் இந்த சூழ்நிலையில சாதகமான செக்டர்ஸாக இருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிகளாக உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற கம்பெனிகளை வாங்கி வைத்துக் கொண்டீங்கன்னா இந்த சூழ்நிலையிலும் நமக்கு என்ன பண்ணும், ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு போர்ட்போலியோவை நமக்கு உண்டு பண்ணும். ஸோ இந்த போர் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்காது. ஒரு சூழ்நிலையில ஒரு முற்றுப்பெறும், அல்லது உங்களுக்கு இதுதான் அப்படின்னு நமக்கு பழகிடும். இப்ப ரஷ்யா உக்ரைன் வேற நின்றுச்சான்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிக்கல. ஆனா மார்க்கெட் அதுக்கு பழகிருச்சு. இப்ப இந்த இஸ்ரேல் ஈரான் வரும் அப்படிதான் நிக்கும்னு எதிர்பார்ப்போம். ஆனா இவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்கன்னா மார்க்கெட் இதை கண்டுக்காம வேறொரு காரணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். ஆனா அடுத்த 2 வாரங்களுக்கு ஒரு குரூஷியலான வாரம் தான். ஏன்னா பார்மசி செக்டருக்கு ஏற்கனவே ட்ரேட் வாருடைய அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வர வேண்டியது இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலுக்கான ஒரு பங்களிப்பை கொடுப்போமா வேண்டாமா அப்படிங்கிறத அமெரிக்க அதிபர் முடிவு பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால அடுத்த 2 வாரங்கள் மிக முக்கியமான வாரங்களாக தான் இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பொறுத்திருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. லாபம் கிடைக்குதுன்னு நினைக்கிறவங்க லாபத்தை பதிவு செய்யறதும் கூட நலமாக இருக்கும். ஸோ இந்த போர்க்கால சூழ்நிலையில் இந்திய பங்குச்சந்தை பெரிய லெவல்ல பாதிக்கப்படல. காரணம், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமான அளவுக்கு தற்போது ஷேர்ஸை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல சிச்சுவேஷன். அதனாலதான் உங்களுக்கு மார்க்கெட் பெருசா இறங்கல. எஃப்ஐஎஸ் உள்ள வந்தாங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் மார்க்கெட் பெருசா இறங்கி நம்மள பாதிப்பை உண்டு பண்ணாது. அதனால நம்மளுடைய நேயர்கள் பேனிக் ஆகாதீங்க. எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய நியூஸஸ் எல்லாத்தையும் டெய்லி ரெகுலரா பாருங்க. பிற்பாடு இது ஒருவேளை உங்களுக்கு நல்ல கம்பெனிகள் நல்ல சலிசான விலையில கிடைக்குது அப்படின்னா தாராளமாக வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இதை பார்க்க வேண்டும். ஸோ போர் சூழ்நிலையை வைத்து மனதில் வைத்து எந்த விதமான பதஷ்டத்தையும் கொண்டு இந்திய பங்குச்சந்தையில பார்க்காதீங்க. இந்திய பங்குச்சந்தைகள் தரமான ஒரு பாதையில தான் போயிட்டு இருக்கிறாங்க. வரும் வாரங்களை பொறுத்துதான் இதனுடைய மாற்றங்கள் ஏற்படும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.